ஸோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு பில்லை பார்த்தா 12,000 சார். 1/2 லிட்டர் தண்ணி வந்துட்டு 180 rupees. டேய் என்ன நான் அங்க இருந்து பாக்குறேன் அப்படியே அணைச்சே கொண்டாந்து இங்க நிப்பாட்ற எதுக்கு நினைக்கிற உனக்கு என்ன வேணும்? எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். டேய் ஒரு வாட்டி பரோட்டா கூட ரயில்வே மஷ்ரூம் கறின்னு வாங்கினாங்க சார். பரோட்டா கூட ரயில்வே மஷ்ரூம் கறின்னு வாங்கினாங்க சார். என்னன்னா அந்த ரயில்வே அந்த இது இருக்கும்ல சார் இரும்பு, அதுல மஷ்ரூம் அந்த கடாயில பண்ண மஷ்ரூம் கிரேவி. இரும்பில் செய்த பிளேட்டிங் டிஃபரெண்டா பண்ணிருந்தாங்க, பேர் நல்லா இருந்தது. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அஃபோர்டபுளா இருக்க மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க சார். லாஸ்ட் வீக் இப்படி தான் வெளில சாப்பிட போலான்னு போனோம் சார். 4 ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம், இவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு பில்லை பார்த்தா 12,000 சார். 12,000? கூட்டிட்டு போற ஹோட்டலுக்கு ஏத்த மாதிரி தானே சார் பில் வரும். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இல்லை சார், அது கேட்டேன் சார், என்னம்மா இவ்வளோ ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கு ஒரு டைலாக் ஒன்று சொல்லிடுவாங்க சார், வாழ்க்கை வாழ்வதற்கே. எனக்கு ஒரு பொருளா கொடுத்து அவர் கிஃப்ட் பண்றதை விட இந்த மாதிரி எனக்கு மொமெண்ட்ஸ் கொடுக்கறது தான் எனக்கு பிடிச்சது. இந்தா சாப்பிடு. இப்ப நீங்க சொல்றது கிட்டத்தட்ட 2 கிராம் காப்பும் தங்கமா. எனக்கு அந்த கோல்டு தராத ஹாப்பினஸ் எனக்கு ஃபுட்டு கொடுக்குது. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விட நான் அந்த பிரேஸ்லெட் தம்பி, அவங்களுக்கு கோல்டெல்லாம் எந்த மகிழ்ச்சியும் தரல. நீங்க என்ன பண்ணுங்க, ஹைதராபாத்ல இருந்து புதுசா ஒரு டிஷ் போட்டிருக்காங்க. நான் குமார் அவசரப்பட்டிய அந்த ஹைதராபாத் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இதை வச்சு அவங்களுக்கு அந்த மொமெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. ஐயா ஐயா ஐயா, ராசாதி ராசா, அருணாசலா, படையப்பா, தளபதி, மன்னா, நீங்க கிளம்புங்க அண்ணா. குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்க. ஓகேலமா? இல்ல உங்களுக்கு இப்பயே மொமெண்ட் வேணா அண்ணனே செஞ்சு கொடுக்குறேன், கொடுங்க. விடமாட்டான் போல் இருக்கு டீல். கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. வாழ்க்கை வாழ்வதற்கே. இல்லை சார், அது கேட்டேன் சார், என்னம்மா இவ்வளோ ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கு ஒரு டைலாக் ஒன்று சொல்லிடுவாங்க சார், வாழ்க்கை வாழ்வதற்கே. வாழ்க்கை வாழ்வதற்கே. வாழ்க்கை வாழ்வதற்கே. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் மூமெண்ட்ஸ். பிரேஸ்லெட் தான், பிரேஸ்லெட் தான் வேணும். நக்கு மூஞ்சி மோரையும் மூஞ்சி மோரையும். இந்த வாழ்க்கை வாழ்வதற்கே தங்க நகை பிடிக்காது, இனிமே இதெல்லாம் சொல்லக்கூடாது, சரியா? ஃபுட் ஆப் விட்டுட்டு ஷாப்பிங் ஆப், அதில் தண்ணி ஆர்டர் பண்ணுறாங்க. 1/2 லிட்டர் தண்ணி வந்துட்டு 180 rupees. அது ஹிமாலயாலேருந்து வருதுங்களா? ஹிமாலயாலேருந்து வந்து பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சன் குடிக்கிறாங்க, ஆக்டர்ஸ் குடிக்கிறாங்க. ஏயா சும்மா இல்ல, அது இந்த வாட்டர் இல்ல, அது ரொம்ப காஸ்ட்லி. அதுதான் பார்த்துட்டு இருக்காங்க. அது ட்ரை பண்ணுமா? அது 18,000 என்னமோ. அது அந்த தண்ணி வருது, பிளாக் கலர்ல இருக்கு. ஆமா, அது ஒரு கருப்பு கலர் தண்ணி வைக்கிறாங்க. கேட்டா ஹிமாலயால இருந்து வந்த தண்ணியா? ரொம்ப கவுதடா. அது சோஷியல் மீடியாலலாம் ரொம்ப ஹைப்ல போயிட்டு இருந்தது. சரி எப்படி இருக்கு அப்படின்னு வாங்கி பார்க்கறதுக்காக வாங்கினது தான். இந்த பாரு, ஏதாச்சும் திங்கன்னு ஆசைப்பட்டேன்னா காசை கொடுத்து ஒரு வடையை வாங்கி தின்னு, பசிச்சா பண்ண வாங்கி தின்னு. ஒரு இடத்துக்கு போறோம்னா தெரிஞ்ச டிஷ்ஷே வாங்கி சாப்பிடுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. சிக்கன் டிக்கா ஏண்டா பீஸ் போன பல்புகளா, நெருப்பு துண்டு தான் சிக்கன் டிக்காவா? 2 டிஷ்ஷை வாங்கி சாப்பிட்றதுல விருப்பம் இல்லாம இருக்கலாம், ஆனா அது எப்படி இருக்குன்னே தெரியாம வாங்கி சாப்பிடுறது எப்படிமா? அப்பதானே தெரிஞ்சுக்க முடியும். என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம. ஆனா அந்த பிளாக் வாட்டர்னு சொல்றீங்களாமா, அது குடிச்சு பாத்தீங்களா? எப்படி இருக்குது? எரியுதே, அங்கங்க பிடிச்சி எரியுதே, எரியுதே. இல்லப்பா ஐயா, காப்பாத்துறா. சொத்தமா முடிச்சுக்கலாம். தெருவை தெருக்கு கொண்டாந்துடலாம். தம்பி,
காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. இல்ல அந்த அளவுக்கு போக மாட்டேன். அதோட கொஞ்சம் அது அஃபோர்டபுளா இருக்கிறத மட்டும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவீங்க. அப்ப கொட்டை பத்திரனே என்னது? பத்திரம் சொன்னனே. எதை பத்திரம்னப்ப? புளியாங்கொட்டிய பத்திரம் சொன்னனே. அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு